திடீர்னு பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி ஏதோ புகை மாதிரி ஒரு உருவம் வந்து நீ இந்த தேதியில இந்த நேரத்துல சாக போற அப்படின்னு வந்து சொல்லுது. அதே மாதிரி கரெக்டா அந்த நேரத்திலேயே 3 கருப்பு கலர்ல ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஆட்கள் அப்படியே டெலிபோர்ட் ஆகி அந்த பர்சனை அடிச்சு கொல்றாங்க. கொல்றது மட்டும் இல்லாம அந்த பர்சனுடைய சோலையும் எடுக்குதுங்க. சோ இப்படிதான் பூமியில நிறைய பேருக்கு அவங்க சாக போற டைம் ஏதோ ஒண்ணு வந்து சொல்லுது. கரெக்டா அதே நேரத்துல ஒரு 3 மான்ஸ்டர் வந்து அவங்கள கொல்லுது. சோ இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றதான் இந்த ஹெல் பவுண்ட்ன்ற சீரிஸோடைய சீசன் 1ல பார்க்க போறோம். மொத்தம் 2 சீசன், இன்னைக்கு ஒன்னு நாளைக்கு ஒன்னுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை இது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து லேப்டாப்ல ஒரு வீடியோவை பார்க்கறாங்க. அந்த வீடியோல ஒரு கல்ட் குரூப்போடைய லீடர், நம்ம அவரை லீடர்னே கூப்பிடலாம். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு ஏஞ்சல் வந்து நம்ம எப்ப சாக போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லும். கரெக்டா அந்த டைமுக்கு நரகத்துல இருந்து 3 மான்ஸ்டர்ஸ் வந்து நம்மள அடிச்சு சாகடிச்சு நம்ம சோலை எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் காட்டுறாரு. கருப்பு கலர்ல மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு உருவம் யாரையோ ஒருத்தர பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இதை பாக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, பார்த்தாலே தெரியுது விஎஃப்எக்ஸ்னு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே ரெஸ்டாரண்ட்லயே ஒருத்தர் அப்படியே பயத்துல டைமை பாக்குறாரு. கரெக்டா 1:20 ஆன உடனேயுமே ரெஸ்டாரண்டோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நரகத்துல இருந்து வந்த அந்த 3 மான்ஸ்டர் அந்த பர்சனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பார்த்தவங்க அவங்க பயந்து போறாங்க. அந்த பர்சன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா விடாம பின்னாடி வந்து அவரை அடிச்சு கொன்னு அவரோட உடம்புல இருந்து அப்படியே சோலை எடுத்துட்டு டக்குன்னு ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர்க போயிடுதுங்க. சோ இந்த சம்பவத்தை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் போகுது. அந்த மீட்டிங்க்கு லேட்டா வராருல இவரு தான் நம்ம டிடெக்டிவ். அந்த மான்ஸ்டருங்க ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரை கொன்னுச்சுங்கல்ல, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்து டிடெக்டிவும் ஷாக் ஆகுறாரு. சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மான்ஸ்டர் நரகம் இதெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு குரூப் தான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்புறாங்க. சோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டிடெக்டிவோடைய வேலை. அவருக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு. 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வேலைகளை பண்றதுக்கு ஒரே ஒரு குரூப்பால மட்டும் தான் முடியும். ஆரோ ஹெட்னு சொல்றாங்க. அதாவது பயங்கர மோசமான கிரிமினல்லாம் சேர்ந்த ஒரு குரூப் தான் அது. அந்த ஆரோ ஹெட்டுக்கும் ஒரு கல்ட் குரூப்புக்கும் கனெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த கல்ட் குரூப்போட லீடர் வந்து சம்பவம் நடந்த இடத்துல தான் மீட்டிங் போட்டு மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம். சோ உடனே போய் பார்க்கலான்ட்டு டிடெக்டிவும் பார்ட்னரும் கிளம்பி போறாங்க. அங்க அந்த லீடர் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த மான்ஸ்டருங்க ஒருத்தரை கொன்னுச்சுல, அவரோட வீட்டுல 3 இறந்து போன ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆளு ஒரு மோசமானவன், சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான், ஆனா கடவுள் கிட்ட இருந்து தப்பிக்கல. அதான் நரகத்துல இருந்து ஆட்கள் வந்து அவரோட சோலை எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதனால தப்பு பண்றவங்க எல்லோருமே இனிமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற நம்ம டிடெக்டிவும் என்னமா உருட்டுறான் அந்த ஆளு அப்படின்னு தான் பாக்குறாரு. ஏன்னா டிடெக்டிவுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா இல்ல. ஆனா இருந்தாலும் டிடெக்டிவும் பார்ட்னரும் அந்த லீடர் கிட்ட விசாரிக்கலான்னு போறாங்க. இவர் ஒரு கல்ட் குரூப்போட லீடர் தானே, அந்த கல்ட் குரூப்ல நிறைய பேர் சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலையை செய்யறாங்க. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்துட்டு டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது அவரோட பொண்ணு. இங்க என்ன இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹலோ இந்த மாதிரி சின்ன பசங்களை வேலை வாங்குறீங்களே. உடனே அந்த லீடரும், சார் எல்லாரும் வாலண்டியரா வந்திருக்காங்க, நாங்க யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. சரி இந்த நரகம் மான்ஸ்டர் இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இப்ப நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன், வாங்கலேன் போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு இந்த லீடர் ட்ரெயின்ல போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ வாங்க லீடர் உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு மரியாதை இவர் மேல. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்ததுன்னு கேட்கும்போதுதான் அவரு, சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தேன், அதுவும் அது கேத்தலிக், அதனால கடவுள் நம்பிக்கை சின்ன வயசுலயே எனக்குள்ள வந்துருச்சு. ஒன்ஸ் 20 வயசு ஆகி ஆர்பனேஜ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க போறது, நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் நரகத்துல இருந்து வந்த அந்த மான்ஸ்டர்கள் ஒருத்தருடைய சோலை எடுக்கிறத நான் பார்த்தேன். என் வாழ்க்கைக்கான மீனிங்கும் எனக்கு புரிய வந்தது. அணில இருந்தே மக்களுக்கு இதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்காக ஒரு கூட்டம் உருவாச்சு, அதை தான் நீங்க கல்ட் குரூப்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உடனே டிடெக்டிவும், அதுக்கு தான் மனுஷங்க உருவாக்கின சட்டம் இருக்குல்ல, அதை தாண்டி எதுக்காக இப்படிலாம் பண்ணணும். அப்பதான் லீடரும், உங்க பொண்ணு ஏன் என் கூட சேர்ந்தான்னு உங்களுக்கு புரியலையா, உங்க ஒய்ஃப ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், நீங்களும் அவனை பிடிச்சி ஜெயில போட்டீங்க, அப்புறம் என்ன ஆச்சு, தண்டனை முடிஞ்சு இப்ப அவன் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒய்ஃபை இழந்து உங்க குடும்பம் இன்னமும் கஷ்டம் தானே படுது. மனுஷங்க உருவாக்குன சட்டத்தினால எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. ஆனா கடவுளுடைய அந்த சட்டத்துல தப்பு பண்ணவங்க சாக வேண்டியதுதான் அப்படின்னு அவரு சொல்ல டிடெக்டிவோடைய முகமே மாறுது. ஏன்னா உண்மையிலேயே ஒய்ஃபை பிரிஞ்சு ரொம்ப சோகத்துல தான் இருக்காரு. வீட்டுக்கு வந்து அவரோட பொண்ணு கிட்ட, இதுக்கப்புறம் அந்த கல்ட் குரூப் கூட சேர்ந்து சுத்தாத, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அவரு சொல்ல அந்த பொண்ணு ஓகேப்பான்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு லேடி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. திடீர்னு அவங்களுடைய 2 பசங்க ஹாப்பி பர்த்டே மம்மின்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க
வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே போல. சோ குட்டி பொண்ணு கையில கேக் வச்சுக்க பெரிய பையன் ஃபுல்லா அம்மாவோட ரியாக்ஷனை வீடியோ எடுக்கும்போது தான் திடீர்னு அப்படியே புகை மாதிரி ஒரு உருவம் வந்து இன்னும் 5 நாள் கழிச்சு கரெக்டா 3 மணிக்கு நீ சாக போறேன்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் அந்த பையன் ஃபுல்லா வீடியோவும் எடுத்துடுறான். இதே நேரத்துல இன்டர்நெட்ல ஆரோ ஹெட் கும்பலை சேர்ந்த ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாரு. உடம்பு ஃபுல்லா அந்த கலர் நியான் பெயிண்டிங்க பூசிக்கிட்டு எங்க ஆரோ ஹெட பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அவனை புடிச்சு உரிக்கிறோம் பாருங்கன்ட்டு ஒருத்தரை அடிக்கிறத அப்படியே லைவா ஸ்ட்ரீம் பண்றாங்க. சோ அந்த ஆரோ ஹெட்ன்ற குரூப்பே ரொம்ப மோசமான ஒண்ணு. போலீஸ்க்கு வந்து இவங்க மேலதான் டவுட், இவங்க தான் அதெல்லாம் பண்றாங்களோன்னு. சோ இப்போ இந்த கும்பலை வந்து ஒருத்தரை அடிச்சு லைவ் போட்டாங்கல்ல, அடி வாங்கின அந்த பர்சன் அடுத்த நாளே ஒரு லாயரோட நேரா நம்ம டிடெக்டிவ் கிட்ட தான் வராரு. சோ என்ன அடிச்சவங்களெல்லாம் புடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது டிடெக்டிவும் புடிச்சாச்சு, ஆனா எல்லாருமே மைனர் பசங்க, அவங்க மேல பெரிய கேஸ் எதுவும் போட முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அடி வாங்கினவரும் கடுப்பாகிறாரு. அவரு கூட வந்த லாயர் அவங்களோட ஆபீஸ்க்கு போகும்போது தான் அங்க ஒரு லேடியை மீட் பண்றாங்க. சோ இந்த லேடிக்கு முன்னாடி தான் அந்த புகை மாதிரி உருவம் வந்து 5 நாள்ல நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லும். சோ அந்த வீடியோவை வந்து நம்ம லாயர் கிட்ட காட்ட அவங்களால எதுவும் நம்பவே முடியல. நியாயப்படி பார்த்தா நீங்க போலீஸ் கிட்ட தானே போகணும், ஏன் என்கிட்ட வந்தீங்கன்னு லாயர் கேட்கும்போது தான் அந்த லேடியும் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி அந்த கல்ட் குரூப்போடைய லீடர் கிட்ட தான் போனேன். அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா இதுவே நரகத்துல இருந்து வர அந்த மான்ஸ்டருங்க உங்களை கொல்றத லைவா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க குழந்தைங்க லைஃப் செட்டில் ஆகுற அளவுக்கு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றாரு. அந்த லேடியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஒருவேளை இவங்க செத்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பணம் போய் சேரலனா அதுக்காக தான் லாயரை பார்க்க வந்திருக்காங்களே, நான் இறந்ததுக்கு அப்புறம் பணம் என் குழந்தைங்களுக்கு போகணும்னு. ஆனா லாயருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை, வேணான்னு சொல்றாங்க. ஆனா கூட இருக்கிறவரு கவலையே படாதீங்க மேடம், உங்க பசங்களுக்கு பணம் போய் சேர்றது எங்களோட பொறுப்புன்னு சொல்றாரு. லாயரும் என்ன பண்றீங்க நீங்கன்னு கேட்கும் பொழுது, எங்க பாரு இந்த கல்ட்டு கும்பல் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா இந்த லேடி சாக போறதெல்லாம் கிடையாது, இவங்க லைவ்ல மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் தான் ஆக போறாங்க, நரகத்துல இருந்துலாம் யாரும் வர போறது கிடையாதுன்னு ஒரு சொல்றாரு. ஆனா லாயருக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம டிடெக்டிவ்க்கு சொல்றாங்க. அந்த லாயரு டிடெக்டிவும் நேரா அந்த கல்ட் லீடரை பார்க்க போறாரு. அந்த லேடி சாக போறத ஏதோ லைவ் போட போறீங்களாமே, அதுக்காக அந்த லேடிக்கு அவ்வளவு பணம் தரீங்களே, ஏது அவ்வளவு பணம் உங்ககிட்ட? ஏன்னா எங்க குரூப்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க கொடுக்கற பணம் தான் அதுன்னு லீடர் சொல்றாரு. அதுக்கப்புறமா லீடரு, லாயரு, நம்ம டிடெக்டிவோடைய பார்ட்னர்னு எல்லாருமே இப்ப சாக போறாங்கல்ல அந்த லேடியோடைய வீட்டுக்கு தான் போறாங்களே. ஏன்னா அக்ரிமெண்ட்டை போறதுக்காக லாயரும் லீடரு கிட்ட இங்க பாருங்க, ஒருவேளை நரகத்துல இருந்து அந்த மான்ஸ்டர் வராம இவங்க உயிரோட இருந்தாங்கன்னா ஸ்டில் அப்பவும் நீங்க சொன்ன பணத்தை கொடுத்தே ஆகணும்ட்டு கான்ட்ராக்ட போடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சைனும் பண்றாரு. இந்த நேரத்துல அந்த ஆரோடுன்ற பர்சன் நெட்ல லைவ் போடுறாரு. சோ இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது, ஒரு லேடி இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறாங்களாம், லைவா அதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களாம். ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு தானே இந்த மாதிரி நடக்கும், அப்படி அந்த லேடி என்ன தப்பு பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சா சாட்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஒரு கமெண்ட் வருது. அந்த லேடிக்கு 2 பசங்க, ரெண்டுமே வேற வேற அப்பனுக்கு பிறந்தது, இவ சரியான ஒரு சீட்டர் அப்படின்ட்டு. இது அந்த ஆரோடும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்களா, அவ ரொம்ப மோசமான பொம்பளை, அதனாலதான் அவ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது யாரான்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவோடைய பார்ட்னர் தான். இவரு ஆரோய்டு டீமை சேர்ந்தவர் தான். இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவோடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அந்த லீடர் கூட தான் இருக்காங்களே. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கில்ட்ல இருக்கா. சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவோட பழைய துணியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஆனா வழியில ஒரு நாயை பார்த்துட்டு துணியை கொண்டு வராம மறந்துடுறாங்க. ஐயோ அம்மா நான் மறந்துட்டேன், திரும்ப போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போக, ஆனா அம்மா வந்து இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். சோ நான் மட்டும் துணியை கொண்டு வந்திருந்தா அம்மா இறந்திருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. சோ அதை தான் லீடர் கிட்ட சொல்ல அவரும் கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துறாரு. இங்க கலர் கலரா சாயம் பூசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆரோய்டோடைய லைவ் போய்கிட்டு இருக்கு. நம்ம டிடெக்டிவோடைய பார்ட்னர் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் லீக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடியோடைய போட்டோ, அவங்க குழந்தைங்களுடைய போட்டோன்னு, அதுல அந்த பையன் கையில அடிபட்ட மாதிரி இருக்கு பாருங்க. அந்த குழந்தைய இவன் நல்லா டார்ச்சர் பண்ணிருப்பா போல, அதனாலதான் இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு அந்த லேடி மேல ஃபுல் நெகட்டிவ் பரவுது. சோ அதனால அந்த பசங்களுக்கும் டேஞ்சர் அப்படின்ட்டு நம்ம லாயர் என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்களை சேஃபா ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்க. எங்க அந்த லீடர் கூட இருக்கிற நம்ம டிடெக்டிவோடைய பொண்ணு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு பர்சன் கழுத்துலயே ஷாக் வைக்கிறாங்க. இந்த பர்சன் தான் நம்ம டிடெக்டிவோடைய ஒய்ஃபை கொன்னது. அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கல, அதை இப்ப இவங்க கொடுக்க போறாங்க. சோ அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கரெக்டா அவரு தெளியும் பொழுது அப்படியே உயிரோட நெருப்புல வச்சு எரிச்சிடுறாங்க. அவரு துடிக்கிறாரு. அதை டிடெக்டிவோடைய பொண்ணு பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எதுக்காக எரிக்கிறாங்கன்னா அந்த மான்ஸ்டர்
மான்ஸ்டர்லாம் வந்து ஒருத்தவங்களோட சோல் எடுக்கும் பொழுது அவங்க உடம்பு எரிஞ்ச மாதிரி தான் மாறும். அதனால இப்ப இவங்க பண்ற கொலைய அந்த மான்ஸ்டர் தான் பண்ணுச்சுன்ற மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரியே நியூஸ் மீடியாலாம் அங்க வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னொருத்தரையும் அந்த மான்ஸ்டருங்க கொன்னு இருக்குங்க. அதுவும் நைட் டைம்ல. அது யாருன்னு தெரியல. ஆனா பக்கத்துல இருந்த பர்ஸ் அதுல இருக்கிற ஐடி கார்டு எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த நபர் இவர் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வருது. இதை நம்ம டிடெக்டிவும் பாக்குறாரு. இறந்து போனது நம்ம ஒய்ஃப கொன்னவன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. அந்த ஆரோய்டுன்றவரும் பாத்தீங்களா ஒரு கொலைய பண்ணிட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சான், இப்ப கடவுள் தண்டனையை கொடுத்துட்டாருன்னு அவரும் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால மக்கள் எல்லோருமே இந்த மாதிரி யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மோசமானவங்கன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால இப்ப சாக போறாங்கல்ல அந்த லேடியோட வீட்டுக்கிட்ட வந்து இவ ரொம்ப தப்பானவ அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், டைமும் நெருங்குது. இன்னைக்கு 3 மணிக்கு தான் அந்த லேடிய நரகத்துல இருந்து அந்த மான்ஸ்டர் வந்து தாக்க போகுது. அதை பாக்குறதுக்காக மக்கள் மட்டும் கிடையாது, பிரஸ் மீடியான்ட்டு லைவா டிவில கவர் பண்றாங்க. அதோட முகத்துல மாஸ்க மூடிக்கிட்டு அந்த கல்ட் குரூப்போடைய ஆட்கள்லாம் வராங்க. இவங்களாம் பெரிய ஆளுங்க போல. அந்த லேடி வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. சோ வீட்டுக்குள்ள நடக்கிறத எப்படி வெளியே இருந்து இவங்க பார்க்க முடியும்? அந்த வீட்டையே ஒரு சைடு உடைச்சி உள்ள நடக்கிறத பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் பயத்துல இருக்கும் பொழுது கரெக்டா 3 மணி ஆகுது. உடனே அந்த மான்ஸ்டர்கள்லாம் வந்து அந்த லேடியை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்வாட் டீம்லாம் இருக்கு கன்னோட. ஆனா அவங்க யாரும் ஷூட் பண்ணல, பயத்துல இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் மட்டும் தைரியமா போய் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்றாரு. அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. பதிலுக்கு அதுங்க நம்ம டிடெக்டிவ் லைட்டா தள்ளி விட ஒரு பறந்து போய் விழுறாரு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த லேடியை பயங்கரமா அடிச்சு அவங்களுடைய அந்த சோலை எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுதுங்க. இதை பாக்குற அங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே கடவுளை வணங்குற மாதிரி அப்படியே கீழே குனிறாங்க. இதை நம்ம லாயரு, அவங்களோட அசிஸ்டன்ட், அவர் நம்ம டிடெக்டிவ்னு எல்லோருமே பாக்குறாங்க. சோ நம்ம டிடெக்டிவ் பறந்து போய் விழுந்து அடிபட்டிருக்கோம்ல. இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல யாரையும் காணோம். வெளியே ரோட்ல வந்தாலும் ரோட்லயும் ஆள் நடமாட்டமே இல்ல. சரின்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்கேயும் யாரையும் காணோம். என்னடான்ட்டு டிவி ஆன் பண்ணும்பொழுதுதான் அதுல நியூஸ் வாசிக்கிறவங்க சொல்றாங்க, மக்கள் எல்லோருமே இந்த இன்டர்வியூவை பார்க்கணும்னு தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்படி யாரதான் இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்னு பார்த்தா நம்ம கல்ட் குரூப்போடைய லீடர் இருக்கார்ல, அவரை தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்களே. ஏன்னா மக்கள் எல்லோருமே இப்போ இந்த லீடரை தான் கடவுளுடைய தூதுவர் மாதிரி நினைக்கிறாங்க. சோ அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, மக்கள் எல்லோருமே அவங்க நார்மல் லைஃபை வாழுங்க, அதோட யாரும் இனிமே தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு தண்டனையை கொடுப்பாருன்னு சொல்ல உலகமே இப்ப அந்த பயத்துல தான் இருக்கு. இதை நம்ம டிடெக்டிவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சிஸ்டம்ல அவருக்கு ஒரு ஃபைல் வருது. இந்த லீடரும் நம்ம டிடெக்டிவோடைய பொண்ணும் சேர்ந்து ஒருத்தரை சாகடிச்சிருப்பாங்கல்ல, ஆனா அத அந்த மான்ஸ்டருங்க தான் கொன்னுச்சுன்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமரால அந்த பர்சனை 2 பேர் இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. முகம்லாம் எதுவும் தெரியல. ஆனா டிடெக்டிவ் வந்து அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா நோட் பண்றாரு. அதோட இங்க இன்டர்வியூ கொடுக்கறாருல நம்ம லீடரு, அவரு வீட்ல இருந்து தான் இன்டர்வியூ கொடுக்கறாரு. அங்க அதே ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாரு. அப்படின்னா இந்த கொலைக்கும் அந்த லீடருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேகமா அந்த லீடரை பார்க்க தான் போறாரு. இந்த நேரத்துல அந்த ஆரோய்டுன்றவரும் லைவ போடுறாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயத்த மக்கள் கிட்ட சொல்றாரு. பாத்தீங்களா, கடவுள் இருக்கிறது உண்மைதான். அந்த வீடியோவை நல்லா பாருங்க. கடவுளை பார்த்து எல்லாரும் வணக்கம் செலுத்துறாங்க. ஆனா அந்த லாயரோட அசிஸ்டன்ட் இவங்க 2 பேரும் எவ்வளவு தெனாவட்ல நிக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்களை விட அங்க ஒரு டிடெக்டிவ் இருக்கான் பாருங்க, நம்ம கடவுளையே ஷூட் பண்றான். மக்களே இவங்களை சும்மா விடக்கூடாது, இனிமே எல்லாமே உங்க கையில தான் அப்படின்னு ஏத்தி விடவே மக்கள் கொலை காண்டாகிறாங்க. இதை பாக்குற லாயரும் ஐயோ ஆபத்து அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை, அவங்கள கூட்டிட்டு சேஃபான இடத்துக்கு போக ட்ரை பண்றாங்க. இங்க அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவரை போட்டு அடிச்சு துவைச்சிட்டாங்க. எல்லாம் அந்த ஆரோய்டு கும்பல் தான். அந்த கும்பல் இப்ப நம்ம லாயர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி லாயரையும் உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அவங்க உடம்பு ரொம்ப மோசமாகுது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அதனால நம்ம லாயர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கும்பிடாம நின்னுகிட்டு இருந்தவங்களுக்கே இந்த நிலைமைனா துப்பாக்கியால சுட்ட நம்ம டிடெக்டிவ் அவரையும் இந்த ஆட்கள்லாம் சுத்து போட்டு சும்மா மெதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த நேரத்துல டிடெக்டிவ்க்கு அந்த லீடர் கிட்ட இருந்தே கால் வருது. உடனே அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இருங்க லீடர் கிட்ட இருந்து கால் வருது, அவரு பேசட்டும்னு சொல்ல அது வீடியோ கால். நம்ம டிடெக்டிவும் கால் அட்டன் பண்ணி, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனா இங்க என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல லீடரும் போனை எல்லாருக்கிட்டையும் காட்டுன்னு சொல்றாரு. டிடெக்டிவும் காட்ட, இங்க பாருங்க இந்த டிடெக்டிவ எதுவும் பண்ணக்கூடாது, இவர் என்ன பார்க்க தான் வந்துகிட்டு இருக்காரு, சோ வழிய விடுங்க அப்படின்னு அவரு சொல்ல எல்லாருமே லீடர் சொல்லதை கேட்டு டிடெக்டிவ எதுவும் பண்ணல. சோ அந்த லீடர் வந்து டிடெக்டிவ ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காரு. அங்கதான் இவரும் போறாரு. அந்த லீடரையும் மீட் பண்றாரு. அப்பதான் லீடர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அந்த புகை மாதிரி உருவம் வந்து
20 வருஷம் கழிச்சு நீ இறந்துருவன்னு என்கிட்ட சொல்லுச்சு. அந்த நாள் இன்னைக்கு தான். சோ நரகத்துல இருந்து அந்த மான்ஸ்டர்கள் வந்து என்ன கொல்ல போகுதுங்க இப்போ. சோ நான் ஒரு பாவம் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் எனக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா உடனே நம்ம டிடெக்டிவ் வந்து உன்னை பார்த்தா நீ பாவம் பண்ண மாதிரி தெரியல, அதோட இதுக்கு முன்னாடி இறந்து போனா அந்த லேடி அவங்களும் எந்த தப்பும் பண்ணவே இல்ல, 2 குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை தப்பு பண்றவங்கள தான் இந்த மிருகங்கள் கொல்லுது அப்படின்னா நீ அந்த கான்ட்ராக்ட் போடும் பொழுதே நோண்டி நோண்டி கேட்டிருப்ப அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்ட்டு. ஆனா எதுவும் பேசாம அவ்வளவு பணத்தை தரன்ட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு போன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மான்ஸ்டர்கள் தப்பு பண்றவங்கள மட்டும் இல்லாம தப்பு செய்யாதவங்களையும் கொல்லுது அப்படின்னு டிடெக்டிவ் சொல்லவே லீடரும் பரவாயில்லையே, உண்மையிலேயே நீங்க வேற லெவல் டிடெக்டிவ். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாக போற விஷயத்த அதுங்க என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். 10 வருஷம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு போயிடுச்சு. அந்த மான்ஸ்டர்களால நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுல தப்பு பண்ணவங்களும் இருந்தாங்க, பண்ணாதவங்களும் இருந்தாங்க. சோ ஏன் அதுங்க கொலை பண்ணுதுங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியல. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மக்கள் பயந்து போயிடுவாங்க, இன்னும் நிறைய கொலைகள்லாம் பண்ணி மோசமானதா மாறிடும். சோ அதனாலதான் இந்த மான்ஸ்டர்களை கடவுளா மாத்தின இதுங்க யார கொல்லுதுங்களோ அவங்க மோசமானவங்கன்னு மக்களை நம்ப வச்சேன். அதோட உங்க ஒய்ஃபை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தென்னாவட்ல சுத்திக்கிட்டு இருந்தான். உங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா, அதான் உங்க பொண்ணும் நானும் சேர்ந்து அவன் கதையை முடிச்சோம். அதை பண்ணது கடவுள் தான் சொன்னோம். மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு. இதனால தப்பு பண்ணவே அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதுதான் எனக்கு வேணும். அதோட லீடர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, உங்ககிட்ட 2 வாய்ப்பு தான் இருக்கு டிடெக்டிவ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர்கள் வந்து என்ன கொல்லும். இதை நீங்க வீடியோவா எடுத்து மக்கள் கிட்ட காமிச்சு பாருங்க, தப்பே பண்ணாத உங்க லீடரை இதுங்க கொல்லுதுங்கன்னா இதுங்க கடவுள் கிடையாது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசை மாத்தலாம். சோ தப்பு பண்ணலனாலும் இதுங்க கொல்லுதுங்க அப்படின்னா மக்கள் பேனிக் ஆயிடுவாங்க, மோசமான விஷயம் நடக்கும். ஆனா இதுவே டிடெக்டிவ் நடந்த எதையும் நீங்க வெளியே சொல்லாம ஒழுங்கா உங்க பொண்ணு கூட போயிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழுங்க. மக்கள் எல்லாரும் செத்துருவோமோன்ற பயத்திலேயே தப்பு பண்ணாம இருப்பான், நல்ல உலகமாவும் இது இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ டிடெக்டிவ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு அந்த மான்ஸ்டர்கள் வந்து லீடரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அவரோட டைம் முடிஞ்சிருச்சு. அவர் அடிச்சு அவரோட சோலை எடுக்குதுங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் நேரா அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிடெக்டிவ் இந்த உண்மையெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்ல போறது கிடையாது. சோ மக்களும் வந்து கடவுள் இருக்காரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காங்க. உண்மையிலேயே அதுங்க மான்ஸ்டருங்க, ஆனா அதுங்களை கடவுளா நினைச்சு சிலையெல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ இப்படியே ஒரு 4-5 வருஷங்கள் போகுது. மக்கள் பண்ற குற்றங்கள்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. லைவ் டிவில ஒரு லேடியை இந்த மான்ஸ்டர் வந்து கொண்டு இருக்கும்ல, அந்த லேடி இறந்து போன அந்த இடத்தையே மியூசியம் மாதிரி மாத்திட்டாங்க. அதோட அந்த லேடியோட உடம்பும் அங்கதான் இருக்கு, எரிஞ்ச நிலைமையில. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருடைய இடங்களை மட்டும் மியூசியம் மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ அந்த மான்ஸ்டருங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி புகை மாதிரி ஒரு உருவம் வந்து நம்ம கிட்ட டேட் டைம் சொல்லும். அந்த மாதிரி யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லுதோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள போயிட்டு இறந்து போயிடுறாங்க. ஏன்னா மக்கள் முன்னாடி அந்த மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்க ஏதோ பாவம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியவே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கஷ்டம் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு தான் காட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி மான்ஸ்டர் கையில இறந்து போறாங்க. சில பேருக்கு அந்த டேட் டைம் தெரிஞ்ச உடனேயுமே அவங்களே கொன்னுக்குறாங்க. அப்படி ஒருத்தர் பெரிய பிசினஸ் மேனு இறந்து போயிடுறாரு. ஆனா அப்பவும் அந்த மான்ஸ்டருங்க வருது, ஏன்னா அவரு அங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆவியா இருந்தாலும் சோல் நரகத்துக்கு தான் வரணும்னு எடுத்துட்டு போதுங்க. நம்ம லீடர் இருந்தார்ல, அவரோட கல்ட் குரூப் பேரு த நியூ ட்ரூத். இப்ப அதுக்குன்னு ஒரு புது சேர்மன் இருக்காரு. இந்த மாதிரி உங்க பாவங்களை நீங்களே முன்னாடியே ஒத்துக்கோங்க, கடவுள் உங்களை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவே நிறைய பேர் உண்மைகளை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஆப் ரெடி பண்ணி அதுக்காக ப்ரோமோ வீடியோவெல்லாம் ஒரு சேனல்ல போட சொல்றாங்க. அந்த எடிட்டிங் ஒர்க்கை பாத்துக்கிற ஒருத்தர். ஸோ இவரோட பேரு வந்து பே. அவர் இந்த டிவி சேனல்ல தான் அவசரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இன்னும் குழந்தைய கூட அவர் பார்க்கவே இல்லை. இந்த வேலையை முடிச்சாதான் போகவே முடியும். இந்த பே கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய டெஸ்க்கு போனா அங்க ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, ஒரு இடத்துடைய பேரும் போட்டிருக்கு. அதை நம்ம பே பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு வந்து அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு சரி நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல, எது வெளியே போறியா? டேய் வேலை இருக்குடா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, வேலையை முடிக்காம நானே போகல, நீ எங்க கிளம்புற? அது வந்து பே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாவே அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க நம்ம பேவோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, குழந்தைய தனியா இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க போல. நம்ம ஹஸ்பண்ட் பே குழந்தைய பார்க்க வர முடியல, வீடியோவாவது எடுத்து அனுப்புவோம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க குழந்தைய வீடியோ எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த புகை மாதிரி ஒரு உருவம் வந்து இன்னும் 3 நாள்ல நீ சாக போறன்னு சொல்லுது. இத வீடியோவா எடுக்கிற நம்ம பேவோட ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஏதாவது பாவம் பண்ணவங்கள தான் தண்டனை கொடுப்பாங்க, ஆனா என் குழந்தை இப்பதானே பிறந்தது அப்படின்னு ஒன்னும் புரியல. எங்க நம்ம பேவும் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய பார்க்கலாம் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது தான் அவர் வீட்டுக்கு வரவே இல்ல, ஏதோ நிறைய கடன் வாங்கியிருப்பாராம், கடன்காரங்க எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே நம்ம பேக்கு டவுட் வருது. ஏன்னா
அவரோட ஃப்ரெண்டு கடன் வாங்குற ஆள்லாம் கிடையாது. அதோட ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது, அதுல அட்ரஸும் இருந்தது. மேபி அங்கதான் நம்ம ஃப்ரெண்டு போயிருக்கணும்னு அந்த அட்ரஸ்க்கு இவரு போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அது ஒரு லேக் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம பேவோட ஃப்ரெண்ட் இருக்காரு. பேவும் போயிட்டு டே இங்க என்னடா பண்றேன்னு சொல்ல டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆகுவாராம். உடனே நம்ம பே புடிச்சு என்னடா நடக்குது இங்க, வீட்டுல என்ன கடங்காரங்களாம் வந்திருக்காங்களாம். சோ அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு டே எனக்கு அந்த உருவம் வந்து இன்னைக்குதான் நான் சாக போறேன்னு சொல்லுச்சு. பேவும் அப்படின்னா நீ ஏதாவது பாவம் பண்ணியாடா? உண்மையா நான் எதுவுமே பண்ணலடா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, ஆனா ஏன் எனக்கு வந்ததுன்னு சுத்தமா புரியல. இப்ப அதுங்க வந்து என்ன கொன்னுடுச்சுங்கன்னா நான் பாவம் பண்ணதுனாலதான் என்ன கொன்னுச்சுன்னு என் ஒய்ஃப் குடும்பத்தையே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த கல்ட் குரூப்பும் ஆரோட ஆட்களும். ஆனா இதுக்காகவே சோலோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறவங்க. சோ நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண அதோடைய விசிட்டிங் கார்டை தான் நீ பார்த்த. சோ அந்த மான்ஸ்டர்கள் வந்து என்ன கொன்னதுக்கு அப்புறம் என் உடம்ப அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, யாருக்கும் கிடைக்காதது. வீட்டுல கடங்காரங்கெல்லாம் வந்தாங்கல்ல, எல்லாமே அவங்களோட ஏற்பாடு தான். சோ கடன் தொல்லையால தான் நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு நினைப்பாங்க. என் ஃபேமிலியையும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. ஆனா டே நம்ம ஏதாவது பாவம் பண்ணாதான் நம்மள அவங்க கொல்லுவாங்க, நீ ஏதோ பண்ணிருக்க என்கிட்ட சொல்ல மாட்டற அப்படின்னு பே சொல்ல டக்குன்னு அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து அந்த மான்ஸ்டர்கள்லாம் வந்து பேவோட ஃப்ரெண்டை சாகடிக்குதுங்க. உடனே அந்த இடத்துக்கு அந்த சோலோன்ற குரூப் வராங்க. சோ இவங்க வந்து அந்த கல்ட் குரூப் ஆரோடு இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க. அதோட இந்த சோலோன்ற குரூப்புக்கே லீடர் மாதிரி இருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம லாயர் தான். சோ நம்ம லாயருக்கும் இந்த விஷயம் தெரியும் போல. அதாவது தப்பு பண்ணவங்களை மட்டும் இல்லாம தப்பு பண்ணாதவங்களையும் இந்த மிருகங்கள் கொல்லுதுங்க அப்படின்னு. சோ அதனால தப்பு பண்ணாதவங்க இந்த மாதிரி மாட்டிக்கும் பொழுது அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் இந்த வேலையவே பண்றாங்க. எங்க தானே நம்ம பேவும் இருக்காரு. பேவையும் பிடிச்சி மயக்க ஊசி போட்டு அடுத்த நாள் அவர் கண்ணை முழிச்சு இறந்துக்கிறாரு காருக்குள்ள. நடந்ததை யோசிச்சுக்கிட்டே அவரோட குழந்தைய பார்க்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இந்த நேரத்துல அந்த லேக் கிட்ட அந்த கல்ட் குரூப் ஆளுங்கெல்லாம் ஃபுல்லா தேடுறாங்க இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. ஆனா எந்த ஒரு உடம்பும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த சோலோ குரூப்ன்றவங்க பேவோட ஃப்ரெண்டோட உடம்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த விசிட்டிங் கார்டு அங்க இருக்கு. அத இந்த கல்ட் குரூப்போடைய சேர்மனோட ஆளு ஒருத்தர் அவரு போட்டோ எடுத்துக்கிறாரு. எங்க நம்ம பே ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவரோட ஒய்ஃப் ரொம்ப சோகமா அந்த வீடியோவை காட்டுறாங்க. அப்பதான் இவருக்கும் புரிய வருது நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான், தப்பே பண்ணாத ஆட்களையும் இதுங்க கொலை பண்ணுதுங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப பிறந்த பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணிருக்கோம். சோ அதனால அப்படியே ரொம்ப சோகமா நம்ம பே அவரோட குழந்தையோட முகத்தை பாக்குறாரு. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு தோணுது அவருக்கு. எங்க அந்த கல்ட் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிற ஒரு பர்சனை பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா அவருக்கும் அந்த புகை மாதிரி ஒரு உருவம் வந்து சாக போற நேரத்தை சொல்லிருக்கு. அதுக்கு பயந்து தான் இந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த கல்ட் குரூப் ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. கேமராவை ஆன் பண்ணி நீ என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரு நான் எதையும் பண்ணலன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அவர் எதுவும் பண்ணல. ஆனா இவங்க நோண்டி நோண்டி கேட்கறாங்க. அப்பதான் சேர்மனோட ஆளு வந்து அங்கேயும் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கிறத பாக்குறாரு. அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் அந்த பர்சனும் ஒரு விஷயத்த சொல்றாரு. கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சனை கொண்டு போய் இந்த கல்ட் குரூப்போடைய ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறாங்க. அங்க சேர்மனும் வராரு. இவன் பெரிய பாவம் பண்ணிருக்கான், என்னன்னு சொல்ல மாட்டான் கல்லூடி மங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கடவுள்கள் வந்து இவனுக்கு தண்டனையை கொடுக்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பாவம் அந்த பர்சன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்ல டைம் ஆயிடுது. அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணி காலி பண்ணுதுங்க. அப்படியே ஆளு எலும்பு கூட மாறிடுறாரு. அப்ப அந்த சேர்மன் பாத்தீங்களா பாவம் பண்றவங்களுக்கு இதுதான் நிலைமை, நீங்க பாவம் பண்ணாதீங்க, உடனே நியூ ட்ரூத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா சேர்மன் ஆபீஸ் ரூமுக்கு போக அங்க சேர்மனோட ஆளு இப்ப இறந்து போனார்ல அந்த பர்சனை வீடியோ எடுத்திருப்பாரு அந்த விசிட்டிங் கார் யாரோடதுன்ட்டு, அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்ட அப்பதான் சொல்றாரு சோடோ அப்படின்ற ஒரு குரூப் ஒண்ணு. அவங்க எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க என்கிட்ட சொன்னாங்க நான் எந்த பாவமும் பண்ணல, ஆனா இருந்தாலும் நான் சாக போறேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என் குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டப்படும், அதனால இந்த சோடோ குரூப் வந்து நான் இறந்தே போனாலும் நான் உயிரோட இருக்கிற மாதிரி பக்காவா ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அவங்க தான் இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள என்ன பிடிச்சிட்டீங்க இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல அவ்வளவுதான் கல்ட் குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சு. சோடோன்னு ஒரு குரூப் நமக்கு எதிராகவே செயல்படுறாங்க, சீக்கிரமா அந்த குரூப்பை நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு. சோ சேர்மனும் வந்து அவருடைய ஆளுக்கு வந்து ஃபுல் பவரை கொடுத்துடுறாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. சோ ஆரோய்டு ஆளுங்களோட உதவியோட இந்த கல்ட் குரூப் என்ன பண்றாங்கன்னா அந்த சோடோ குரூப் தான் நம்ம லாயரோடைய அந்த குரூப்புக்கு சம்பந்தமான சில ஆட்கள் எல்லாம் பிடிச்சி அவங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க நம்ம பே இருக்காருல அவர் ரொம்ப சோகத்துல இருக்காரு, குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. சோ அப்பதான் நம்ம பேவோட ஃப்ரெண்டு வந்து அந்த சோடோ குரூப் மூலியமா அவரோட டெத்தையே மாத்திருப்பார்ல, மேபி அந்த குரூப் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த சோடோ குரூப்பை தேட ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேளையா அவரோட ஃப்ரெண்டோட உடம்பை எடுக்கும் பொழுது நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ப்ரொஃபஸருடைய முகத்தை இவரு பார்த்திருப்பாரு. அந்த ப்ரொஃபஸர் நம்ம பே ஒர்க் பண்ற டிவி ஸ்டேஷனுக்குலாம் வந்து பேட்டிலாம் கொடுத்திருக்காரு. சோ அதனால அவரோட லொகேஷன் இருக்கும் கண்டிப்பா. சோ உடனே அந்த லொகேஷனுக்கு போறாரு.
போறாரு. அந்த ப்ரொஃபசரையும் பாக்குறாரு. அவர்கிட்ட பே அந்த வீடியோவை காட்ட குழந்தை முன்னாடி அந்த உருவம் வந்திருக்கு. சோ இத பார்த்து ப்ரொஃபசர் ஷாக் ஆகி உடனே நம்ம பேவை நம்ம லாயர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய வாய்ப்பு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல பேக்கு எதுவும் புரியல. அந்த கல்ட் குரூப் தான் இப்ப மக்கள் எல்லோரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. உண்மையிலேயே தப்பு பண்ணாதவங்களையும் அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த கல்ட் குரூப் எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான் அப்படின்ற மாதிரி பொய்யா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப உங்க குழந்தைய அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகுது. இத மட்டும் லைவ் டிவில நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இத பாக்குற மக்கள் என்ன குழந்தைய அட்டாக் பண்ணுது அப்படின்னா தப்பு பண்ணாதவங்களையும் அட்டாக் பண்ணும் போலன்ட்டு குழப்பமாகி அந்த கல்ட் குரூப்பே காலி ஆகும். ஆனா அதை கேட்ட உடனே பே ஒரு மாதிரி ஆகுறாரு. என்னங்க என் குழந்தைய காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க. பே புரிஞ்சுக்கோ, எப்படியா இருந்தாலும் உன் குழந்தை சாக தான் போகுது. ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. உன் குழந்தை மூலியமா இங்க மூடி இருக்கிற மக்களுடைய கண்ணை நம்மளால திறக்க முடியும். நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு. ஒன்னு நம்ம லைவ்ல இதை போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம பேவும் எதுவும் சொல்லாம அப்படியே சோகமா போகும்பொழுது பின்னாடியே ப்ரொஃபசரும் வராரு. தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுன்னு சொல்ல பேவும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல ப்ரொஃபசர்னு சொல்ல ப்ரொஃபசரும் இல்ல எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. அவருடைய பொண்ணு கூட கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புகை மாதிரி ஒண்ணு இன்னும் 30 செகண்ட்ல நீ இறந்து போக போறன்னு சொல்லிருக்கு. டக்குன்னு பார்த்தா காருக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டருங்க ஓடி வரவே காரை கொண்டு போய் மலைக்கு மேல இருந்து விட்டுறாரு. அப்படியே கிராஷ் ஆகி இவருக்கும் குழந்தைக்கும் பயங்கரமா அடிபடுது. அந்த பொண்ணு பாவம் அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு கடைசியா அந்த வார்த்தையை சொல்ல டக்குன்னு அந்த மான்ஸ்டருங்க அந்த குழந்தைய தூக்கி சாகடிக்குதுங்க. இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை நான் இழந்தேன், அவளோட சாவுக்கு தான் அர்த்தம் கிடைக்கல, உன் குழந்தையோடைய சாவுக்காவது ஒரு அர்த்தம் வேணும்னு சொல்றாரு. நம்ம பேவும் வீட்டுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல ஆனா அவங்க அவ்வளவா பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. இங்க அந்த கல்ட் குரூப் ஆரோய்டு ஆளுங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபசரை பிடிச்சிடுறாங்க. அவரை கொலை பண்ணி அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா நம்ம லாயர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க. சோ லாயரும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்து போட்டுறாங்க. அதுவும் அந்த சேர்மனோட ஆளோட முகத்துலலாம் இவங்க ஷாக்கை வச்சு வயிற்றுலேயே ஒன்று விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எங்க நம்ம ப்ரொஃபசரையும் அவருடைய ஆளையும் கொலை பண்ணி ஒரு இடத்துல தொங்க விட்டு இவங்க பாவம் பண்ணிருக்காங்க, கடவுள் தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கொன்னது இவனுங்க தான். அதோட ஒரு வீடியோவையும் ஆன்லைன்ல போடுறாங்க. ப்ரொஃபசரும் அவருடைய ஆளும் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டாங்க, அதான் இந்த நிலைமை. அதோட இந்த லாயர் பொம்பளை இவளுக்கும் அதே நிலைமை தான்ட்டு அந்த ஆரோய்டு கும்பலே சொல்லுது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பே பாக்குறாரு. அந்த கல்ட் கும்பலும் ஆரோய்டும் ரொம்ப மோசமானவங்கன்னு இவருக்கு புரிய வருது. அப்ப அவருக்கு கால் வருது நம்ம லாயர் கிட்ட இருந்து தான். சீக்கிரம் முடிவு பண்ணியா? பேவும் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன். லாயர் போன் கால்லயே கடுப்பாகுறாங்க, நீ என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி நிலைமையில வேலை இப்ப உனக்கு ரொம்ப முக்கியமா? அதோட உன் ஒய்ஃப் வீட்டுல தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இவருக்கே ஒரு செகண்ட் டவுட் வருது. ஏன்னா விஷயத்த சொல்லும்போது ஒய்ஃப் ஒரு மாதிரி கம்முனே இருந்தாங்க. பார்த்தா உண்மையிலேயே நம்ம பேவோட ஒய்ஃப் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த கல்ட் கும்பலுடைய அந்த ஆபீஸ்க்கு தான் போறாங்களே. அதாவது சம்பவக்காரங்கிட்டயே சம்பவத்தை சொல்ல போறாங்க. ஸோ நம்ம பேவும் கால் பண்ணுறாரு, அவங்க எடுக்கவே மாட்டுறாங்க, மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நான் நியூ ட்ரூத்தோடைய அதான் அந்த கல்ட் குரூப்போடைய ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கேன், நம்ம குழந்தைக்கு ஏன் இப்படி நடக்கலான்னு கேட்க போறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நேராக உள்ளே போய் அந்த வீடியோ இருக்கிற பென்ட்ரைவை சேர்மனுடைய ஆளுகிட்டே கொடுத்துட்றாங்க. அவரு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு, மேடம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சேர்மனுக்கு கால் பண்ணி அவசர அவசரமாக மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்ட பார்க்குற எல்லோருமே இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான், நம்ம கல்ட் குரூப்பே காலி, யாரும் மதிக்கவே மாட்டாங்க, சீக்கிரமா அந்த லேடி கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிடுங்குங்க அப்படின்னு சேர்மன் சொல்லவே வேகமா சேர்மனோட ஆட்களும் பேவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து குழந்தைய பிடுங்கி கொண்டு போறாங்க. நல்லவேளையா நம்ம பே லாயரு அவங்களுடைய ஆட்கள்னு அந்த கல்ட் குரூப்போடைய ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஆனா உள்ள போறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. அப்பதான் லாயர் கூட வந்த ஆளு ஒருத்தர் இன்னும் 10 நிமிஷத்துல நான் சாக போறேன், நரகத்துல இருந்து கடவுள்கள் வர போறாங்க அப்படின்னு அவரு சொல்ல எல்லாருமே அவரை ஃபோக்கஸ் பண்றாங்களா. அந்த கேப்ல இவங்க உள்ள போய் குழந்தைய தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த கல்ட் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு குழந்தையையும் பேயோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு சேஃபா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அவ்வளவுதான், 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாருல, பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா அவரு சும்மா சொல்லிருக்காரு. நல்ல வேளையா கேமரா முன்னாடி சொன்னதுனால அந்த கல்ட் ஆளுங்களால எதுவும் பண்ண முடியாது. அவரை சேர்மனோட ஆளும் இந்த மாதிரி அவங்க குழந்தைய எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல சேர்மன் கடுப்பாகிறாரு. பொலார்னு விட்டு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அந்த குழந்தை மட்டும் கிடையாது, அந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாரையுமே போட்டு தள்ளணும் நீங்கன்னு சொல்றாங்க. எங்க நம்ம லாயர் பே அவரோட
ஒய்ஃப் குழந்தையெல்லாம் சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு தாடி வச்சுக்கிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கல்ட் குரூப் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, எந்த தப்பும் நான் பண்ணல, நல்லது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு எனக்கு சாக போற நேரத்தை அந்த புகை மாதிரி உருவம் வந்து சொல்லுச்சு. நான் எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் ஏன் இது வந்துச்சு, ஒருவேளை நான் தப்பு பண்ணிருப்பணும் அப்படின்னு யோசிச்சு இவ்வளவு நாள் நான் கஷ்டத்துல இருந்தேன். ஆனா ஒரு சின்ன குழந்தைக்கு இது வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப நானும் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு புரிய வந்தது. உடனே லாயரும் இந்த விஷயத்த உலகம் ஃபுல்லா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த தாடிக்காரர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரு வந்து லைவ் போடுறதுலாம் எனக்கு கை வந்த கலை அப்படின்னு கேமரா ஆன் பண்ணி லைவா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு மின்னு, அந்த கல்ட் குரூப் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல போறேன், அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். தப்பு பண்ணவங்கள மட்டும் தான் இந்த மான்ஸ்டர் வந்து கொல்லுதான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, தப்பு பண்ணாதவங்களையும் கொண்டுகிட்டு இருக்கு. என்ன நம்ப முடியலையா, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட நம்ம பேவோட அந்த சின்ன குழந்தைக்கு அந்த உருவம் வந்து சொல்லுச்சுல, அதை அப்படியே போடும்போதுதான் மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை அந்த கல்ட் கும்பல் சேர்மனும் பாக்குறாரு. எங்க லாயரும் இன்னும் நீங்க நம்பலனா இந்த குழந்தைக்கு நடக்கிறத லைவா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எங்க சேர்மன் கிட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐடியா சொல்றாங்க. சேர்மன் இப்படி சொன்னா என்ன, பிறக்கும் பொழுதே சில பேர் பாவத்தோட பிறப்பாங்க, அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. கேவலமா இருக்க ஐடியா, மக்கள் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பேசாம அவங்க பண்ற வீடியோ எல்லாத்தையும் ஃபேக்குன்னு நம்ம சொன்னா அப்ப நம்ம பண்ற வீடியோவையும் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே வழி, அவங்க லைவ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள கொல்லணும். எங்க நம்ம லாயர் பே இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாருல ஒரு தாடிக்காரரு, அவர் யாரு தெரியுமா, முகத்துல கலர் கலரா நியான் பெயிண்டிங் எல்லாம் போட்டு லைவ் போடுவார்ல ஆரோ ஹெட், அவரு தான் இது. ஒரு நாள் லைவ் முடிச்சுட்டு ஆளு வெளியே வரும்பொழுது அங்க அந்த புகை மாதிரி உருவம் வந்து இவர் சாக போற நேரத்தை சொல்லிருக்கு. அப்பயே மனசு உடைஞ்சு போயிட்டாரு அவரு. நம்ம லாயர் கிட்டையும் லைவ் போறதுலாம் எனக்கு கை வந்த கலன்னு சொல்லிருப்பார்ல, ஏன்னா இவர் தான் ஆரோ ஹெட், லைவ் தான் அவரோட வாழ்க்கையே. ஆனா இப்ப அந்த ஆரோ ஹெட் என்ன பண்றாருன்னா சேர்மனுக்கே கால் பண்றாரு கல்ட் குரூப், இந்த மாதிரி நீங்க தேடுற அந்த குழந்தைங்க ஆட்கள் எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. உடனே சேர்மனும் இது உன் கூட இருக்காங்களா, சரி நீ எங்க இருக்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு ஏன் அதெல்லாம் நடக்கணும், கரெக்டா அந்த குழந்தை இறந்து 5 நிமிஷம் கழிச்சு என்னையும் அடிக்க ஆளுங்க வந்துருவாங்க அப்படின்னு அவரு கேட்க சேர்மனும் புருடா வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீ கடவுளுடைய தூதுவன்டா, ஏன்னா கடவுளும் சில டைம் தப்பு பண்ணலாம்ல, அப்படி பண்ண தப்பு தான் இந்த குழந்தைக்கு வந்தது. கரெக்டா பாரு, குழந்தைக்கு வந்து 5 நிமிஷம் கழிச்சு உனக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த குழந்தை சாகரத்தை இந்த உலகத்துக்கு தெரிய விடாம பண்றதுதான் உன் வேலை, நீ தூதுவன்றா, ஜீசஸ் மாதிரி. சமத்து புள்ளையா நீ எங்க இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவரு போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆரோ ஹெட் தாடிக்காரரு, கடவுளோட தூதுவன் நான் தானே, அப்ப நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை தூக்கி போட்டு வந்துடுறாரு. எங்க அந்த கல்ட் குரூப் ஆளுங்க அந்த போன் லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஏரியால தான் அவங்க எங்கேயோ இருக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னைக்கு நைட்டு தான் அந்த குழந்தைய அந்த மான்ஸ்டர்கள் காலி பண்ண போகுது. அதுக்காக லாயருடைய ஆட்கள்லாம் வராங்க. அந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஆரோஹெட் இருக்காருல்ல அவரு போட்டு தள்ளுறாரு. பேவும் என்ன ஆளுங்க வரலன்னு போய் பார்த்தா அங்க ஆரோஹெட் தான் இருக்காரு. கடவுளுடைய தூதுவன்டா நானு, ஜீசஸை விட பயங்கரமானவன், என் வேலை என்ன தெரியுமா, உங்க எல்லாரையும் கொன்னுட்டு இந்த குழந்தைய அந்த கடவுள்கள் கொன்னதை மறைக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லி பேவை அட்டாக் பண்ணி குழந்தையெல்லாம் எடுக்க ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா நம்ம பேவோட ஒய்ஃப் குழந்தைய எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாம் சுத்தி இருக்காங்க, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல நிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கத்துறாங்க. அவங்க அதை பாக்குற நிறைய பேர் போன்ல லைவா போட ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தை எந்த தப்பும் பண்ணல, எதுக்காக என் குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாய மூடல அந்த மான்ஸ்டர்களும் வர ஆரம்பிக்குது. ஆனா பேவோட ஒய்ஃப் குழந்தைய நல்லா பிடிச்சுக்கிறாங்க, அந்த மான்ஸ்டருங்க கிட்ட கொடுக்கல. ஆனா என்ன பண்ணாலும் அதுங்களை தடுக்க முடியாதுல்ல. உடனே நம்ம பேவும் அவரோட ஒய்ஃபும் குழந்தைய நடுவுல வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்க அந்த மான்ஸ்டருங்க வந்து அப்படியே அந்த குழந்தையோடைய சோலை எடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சிருதுங்க. லாயரும் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம பே அவரோட ஒய்ஃப் அவங்களுமே எலும்பு கூட ஆயிருக்காங்க. சாக வேண்டியது அந்த குழந்தை மட்டும்தான். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் ஏன் இறக்கணும்னு புரியல. அதோட குழந்தை அலற சவுண்டும் கேக்குது. போய் பார்த்தா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. வந்த அந்த மான்ஸ்டர் நம்ம பே அவரோட ஒய்ஃபோட சோலை மட்டும் எடுத்துட்டு போயிருக்குங்க, குழந்தை சோலை எடுக்கல. அங்க அந்த ஆரோஹெட்டும் வராரு. என்ன கடவுளே, இந்த குழந்தைய விட்டுட்ட, உன் பிளானை மாத்திட்டியா, கவலைப்படாத, நான் உன்னோட தூது வந்தேன, நான் இதை பண்றேன் அப்படின்னு கத்தி எடுத்து அந்த குழந்தைய குத்தலான்னு போக நம்ம லாயர் வந்து அவரு கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. சுத்தமா முடியல. நல்லவேளையா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சுதான் இவரோட டைம். நரகத்துல இருந்து அந்த மான்ஸ்டர்கள்லாம் வந்து ஆரோஹெட் அடிச்சு துவச்சி அவரோட சோலை எடுக்குதுங்க. சோ நம்ம லாயரும் குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா கல்ட் குரூப்போடைய ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் வந்து தடுக்கிறாங்க. தப்பு பண்ணவங்கள மட்டும்தான் கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னா இந்த குழந்தை
குழந்தைய ஏன் தண்டிக்கணும், எதுக்காக அவங்க அப்பா அம்மா இறந்து போகணும்னு கேள்வி கேட்க, ஏண்டா கடவுளை எதிர்த்தே கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு ஒரு வயசான ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரா. கூட வந்த போலீஸும் சேர்மனுடைய ஆளையே அரெஸ்ட் பண்றாரு. சோ இப்பதான் மக்களுக்கும் உண்மை தெரிய வர ஆரம்பிக்குது. கல்ட் குரூப்பும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுது. சோ லாயரும் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஒரு டாக்ஸில போறாங்க. மெயின் ரோடு வழியா போக சொல்றாங்க. ஆனா அவரு வேற ஒரு வழியா போறாரு. ஏன்னு கேட்கும்போதுதான் அந்த வழியா போலீஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் வரும்போது பார்த்தேன், நான் உங்களை சேஃபா கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாரு. சோ மக்களுடைய சப்போர்ட் இப்ப நம்ம லாயருக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க தான் வளர்க்க போறாங்களே. இந்த நேரத்துல லைவ்ல முதல்ல ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அந்த லேடியோட உடம்ப கூட மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த உடம்புல என்னமோ ஆகுது. இறந்து எலும்பு கூட இருக்கிற அந்த லேடி திரும்ப உயிரோட வந்து நிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மான்ஸ்டர்கள்லாம் என்னதுங்க, எதுக்காக சோலை எடுக்குது, எப்படி சோலை எடுத்து இறந்து போனவங்க திரும்ப உயிரோட வராங்கன்ற கேள்வியோடவே இந்த சீசன் 1 இங்கேயே முடியுது. சீசன் 2ம் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க.